ஓகே. இதான் வருதுன்னு போன வீடியோ சொன்னீங்களா? ஆமா. நாங்களே வெயிட் பண்ணிடலாம். செம்மையா இருக்குங்க. சின்ன பசங்க விளையாட்டுங்க. அந்த பசங்கலாம் கோலி விளையாடுறது தெருவுல. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர அந்த பசங்க கூட நான் போய் மோத முடியுமா சொல்லுங்க? நம்மளுக்கு ஒரு லெவல் இருக்குல்ல. உங்க 350 ரூபாய்க்கு தரேன். 350 ரூபாய். 350 முடிஞ்சா நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா 250 ரூபாய்க்கு கொடுத்துட சொல்லுங்க. எனக்கு வந்து யாரு ஃபிளேவரோ அவங்களுக்கு தான் போடுறேன். இங்கேயும் போயிட்டு அங்க கோல் மூட்டுறது, அங்கத்து இங்க கோல் மூட்டுறது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அதெல்லாம் தேவையா? பாக்குறவங்களுக்கு புரியும். மம்மி மம்மி மம்மி. ஃபர்ஸ்ட் சொல் பேப்பரும் இருக்கா, உள்ள மடிச்சிருக்கேன், சாஃப்ட்னஸ் இருக்கா. நான் மாத்தி 250 ரூபாய் இதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓப்பனா சொல்றேன். பாரிஸ்லயும் சரி இல்ல மோத சொல்லுங்க, அப்போதான் ஃபபியா யாருன்னு தெரியும், அவங்களுக்கே தெரியும். எங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா இருக்கேன் ஜி. நல்லா போகுது, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போகுது. அப்படி இல்ல ஜி, நான் யாரையும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தனை கை காமிச்சு வளரல ஜி, நானா வளர்ந்தேன். புரியுதுங்களா? அடுத்தவன் இவ்வளவு பண்றான், இவன் அவ்வளோக்கு கொடுக்குறான், நான் இவ்வளவு கொடுக்குறேன் என்னைக்குமே சொன்னது இல்லை ஜி. அதுதான் என்னோட பிளஸ். மைனஸ் இல்ல எந்த. ஸோ பிளஸ் இருக்கும்போது மைனஸ் எப்படி ஆகும்? வேட்டையை ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஆனா சில யூடியூபர்ஸ் இருக்கிறது வந்து, யூடியூபர்ஸ் நீங்க என்ன பண்ணணும், கடைங்களை தேடி போயிட்டு இந்த இடத்துல இந்த பொருள் கம்மியா கிடைக்குது காட்டுறது தானே யூடியூபர்ஸ் வேலை. சில யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து 6 மாசம் வித்த பொருள் எல்லாம் இப்போ வந்து காட்டிட்டு விலை கம்மி அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. சில பேருக்கு கொடுக்கல, சில பேர் வந்து நம்மள சொல்றாங்க, நம்ம வெளியில அடிப்படுது, நம்ம கொடுக்கறது இல்ல. அது இல்லாம வந்து நீங்க ஒன்றும் எனக்கு சும்மா பண்ணலையே, சும்மா பண்ணாதானே நீங்க சொல்லணும். காசு கொடுக்குறேன்ல, காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு நீங்க சொல்றது வந்து சரியில்லையே, அடுத்தவனும் சொல்லி சொல்றது கரெக்டா இல்லையா? அதெல்லாம் சொன்னாங்க, விடுங்க. மக்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும், எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லைல்ல. என்ன சொல்றீங்க? மக்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட், பார்த்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். ஏன்னா நான் காசு கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பண்ணி எடுத்து போட்டுருங்க. பொருளை நான் தரமா கொடுத்துருக்கேன்ல, அதனால நீங்க எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒன்றும் பண்ணல, ஃப்ரீ ப்ரொமோஷனா பண்ணீங்க இல்ல. சரி, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டோம்ல, அது ஆஃபர் எல்லாமே முடியுது. ஸோ அதே ரேட்டுக்கு தான் கொடுக்க போறேன். இப்போ புது ஆஃபரு எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுமா? அதான் சொன்னேன்ல, ஒரு பொருள் வந்தேன்னா கன்ஃபார்மா சாவடிப்பேன் அப்படின்ட்டு. முடிஞ்சா கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா நான் யார் பேச்சுக்கும் போல, ஆனா எல்லாரையும் டேமேஜ் பண்ணுவேன். டேமேஜ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் காட்டலாம். நம்மளுக்கு முக்கியமான கலர் தான் இது. சரியா? இந்த கலர்ல இருந்து காட்டலாம். இந்தாங்க. ஓகே. போன வீடியோ சொன்னீங்களா? ஆமா. நாங்களே வெயிட் பண்ணிடலாம். செம்மையா இருக்குங்க. இது யாருக்கு தெரியுமா தருவேன்? உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் தான் தருவேன். சூப்பர். அதுவும் இல்லாம ஸ்கிரீன்ஷாட் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தருவேன். புரியுதா? ஒன்லி D17 வந்து காட்டணும். உங்களோட ஃபாலோவர்ஸ் இருந்தா மட்டும் தருவேன். அதே மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க, கொடுக்குறானா இல்லையான்னு தெரியல, அவங்களது வேலை முடிஞ்சிட்டு போயிடுறாங்கல்ல. கமெண்ட்ஸ் சில பேர் போடுவாங்க, டெலீட் பண்ணுவாங்க. இல்ல, புரியுதா? போடுறவன் போடட்டும், அப்படி போடலன்னா அவ்வளவுதான், அவன் விட்டுருங்க. அவன் வந்து என்ன சொல்றது, அடுத்த வாட்டி வரமாட்டான்ல உங்க சேனல்ல காமிச்சிட்டு. ஏன்னா போடுறவங்க எல்லாரையுமே நீங்க பார்க்க தானே போறீங்க, யார் போடுறா என்ன போடுறான்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். சரி, இப்போ இது எவ்வளவு தரலாம்? வெளியில மார்க்கெட்ல 450 ரூபாய் 400 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 600 ரூபாய். அதுக்கப்புறம் இப்ப 400 ரூபாய் 450 ரூபாய் போயிட்டு. நீங்களும் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பேர் வராங்கல்ல. மோதலாமா? மோத சொல்லலாமா? எவ்வளவு உடைக்கலாம்? உங்களுக்கு லாபம் வச்சு பண்ணுங்க. எவ்வளவு இருந்தாலும் 10-20 ரூபாய் லாபம் வச்சு பண்ணுங்க ஜி. ஃபர்ஸ்ட் சொந்த கம்பெனி வச்சிருக்கிறேன், வெளியில ஜாப் ஒர்க் கொடுக்குறேன். அடுத்தது லெதர் பண்ணோம்னா இங்க இருந்து பால் லெதர் எடுத்துட்டு நான் ஆகராலேயே ரெடி பண்ணேன்னு நினைச்சிங்களேன். அதுவும் நான் பண்ணேன்னா வெளியே வந்து சீக்கிரட் லீக் ஆகுது, அது எனக்கு மட்டும் தான் வரும். அது கரெக்டா இல்லையா? நான் வேண்டான்னு ஒதுங்கி போறேன். கரெக்டா இல்லையா? சரி, இது உடைக்கலாமா வேணாவா? சரி, எவ்வளவு உடைக்கலாம்? பேர் காண்டாவாங்க, அவங்களுக்கும் நான் ட்விஸ்ட் வைக்கிறேன். சில பேர் வந்து வேண்டாம்
ஓகேவா? ஆ. இன்னும் எத்தனை கலர்ஸ் காட்டணும்? அங்கங்க 3 4 தான் இருக்குது. இங்க எவ்வளவு இருக்கு? இல்ல பர்டிகுலர் 5 கலர் போதும். நாம நினைச்சா 10 கலர் கூட உருவாக்கலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரியா? ஏன்னா ஒயிட் ரொம்ப போக மாட்டேன்னுச்சு. ஒயிட் இந்த வாட்டி ஒயிட் லவரா இருந்த, இப்போ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற லவரா மாறிடலாம் அப்படின்ட்டு ஆள மாத்திட்டேன். ஒயிட் வந்து தொட்டு பாக்குறாங்கல்ல, அழுக்காயிடுது. சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட் என்ன உடைக்கிறீங்க? ரேட் உடைக்கலாம், பாக்கட்டும். ஃபுல் வீடியோ பாக்கட்டும், எப்போ உடைக்கிறான் என்ன உடைக்கிட்டான்னு பாக்கட்டும். சரியா? இந்தாங்க மார்க்கெட்ல இது எப்படி இருக்கு, என்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஜெல்சோல் இதெல்லாம் சில இடத்துல வராது, பெரிய பெரிய கடைங்களுக்கு போவோம். அது மார்க்கெட்ல கொஞ்சம் எடுத்து வியாபாரம் பண்றவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகும். இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே மெமரி குஷன்ஸ், எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துற சொல்லுங்க. எவ்வளோக்கு கொடுத்துரு சொல்லுங்கன்னா எவ்வளவு சொன்னாதானே கொடுப்பாங்க. சொல்லிடலாமா? சரி, இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலர் ரேட்டு தான். 450 ரூபாய்க்கு தரேன். இந்த குவாலிட்டி உள்ள வந்து ஸ்பெஷல் இருக்கு. கால்ல போடட்டும், ஃபீலிங் எப்படி இருக்கு பாக்கட்டும். சரியா? ஓகில நான் ட்விஸ்ட் வைக்கிறேன். ஓகே எல்லாம் தொடரும். ஸோ மோதுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பதில் கொடுத்துட்டு மோத சொல்லுங்க. பாத்துக்கங்க. ஜி இதெல்லாம் வந்து நான் 250 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தேன் ஜி. இது எல்லாமே ஆமா, உங்க சேனலுக்கு கொடுக்கல. இனிமேல்ட்டு வந்து உங்க சேனல் தானே, வேற எந்த சேனலும் இல்ல. ஆமா, வேற உங்க சேனலுக்கு மட்டும் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆமா, இனிமேல்ட்டு வந்து உங்க சேனலுக்கு கொடுப்பேன், பார்க்கலாம். இல்ல இப்போ இங்கேயோ போயிட்டு இங்க இருக்கிறது அங்க சொல்லிட்டு, அங்க இருக்கிறது இங்க சொல்லிட்டு, தேவையில்லாதது எதுக்கு? அது என்ன சொல்றீங்க? சரி, அவ்வளவு சொல்றீங்கல்ல. நான் வந்து ஒரு சேனல் கொடுத்துருந்தேன், இப்போ நடுவுலயும் சொன்னேன், போயிட்டு ஹோல்சேல்ல எடுத்துட சொல்லுங்களேன். நீங்களே போய் ஹோல்சேல்ல எடுங்களேன். இங்க சென்னையில தானே இருக்கு, பாரிஸ் கார்னர்ல தானே இருக்கு. ஆண்டர்சன் ஸ்ட்ரீட், சிங்கர் ஸ்ட்ரீட், அம்பர்சன் ஸ்ட்ரீட்னு இருக்குல்ல, போய் எடுங்களேன். எவனாச்சும் கொடுக்க சொல்லுங்களேன். தர மாட்டாங்கன்ட்டு இல்ல, மோத சொல்லுங்க. அப்போதான் ஃபபியா யாருன்னு தெரியும், அவங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் ஒரு ஒருத்தன் கடையில போய் நான் காலை வைக்கல. எங்க லோக்கல்ல இல்ல, அந்த ஏரியால நான் சப்ளை பண்ணி இருக்கிறேன். ஒரு காலத்துல செஞ்சு கொடுத்துருக்கேன் லேடிஸ் செப்பல், இப்போ கூட தெரியும். ஆனா நான் போய் கால் வைக்கல. ஆனா வந்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா, விட மாட்டேன். ஒண்ணுமே இல்ல ஜி. இதெல்லாம் பாருங்க ஜி, எப்படி ஜி இருக்கு? நல்லா இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு ஜி. இதுக்கு மேலேயும் டிசைன்ஸ் வேணுமா? இன்னும் காட்டு நேரங்க. இது எப்படி இருக்கு? இதெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கம்மியா கொடுக்கட்டுமா? ஆமா, இந்த ஆர்டிகல்ஸ் வெறும் 400 ரூபாய். 400 ரூபாய் ஆஃபர் தான். ஆஃபர் ஒன்லி D17 இல்ல, சில பொருளுக்கு D17 சேனலுக்கு இல்ல, எல்லாரும் வரட்டும். ஆனா ஓகி மட்டும் உங்களுக்கு. ஆமா, எப்படி இருக்கு? ஒரு யூடியூபர்னா இந்த பொருள் ஒருத்தன் 6 மாசம் முன்னாடி வித்துட்டேன். 9ஆம் தேதி ஜூலை 2023. எப்போ 200 ரூபாய்க்கு வித்தேன். இப்போ இன்னொரு கடைக்காரன்ல போயிட்டு 250 ரூபாய் வித்தாங்கன்னா நீங்க என்ன யூடியூபர்? அப்போ நீங்க என்ன மக்களுக்கு காட்டுறீங்க? பழசுதான் எடுத்து காட்டுறீங்க. ஓடாத மொக்க படத்தை ஓட்டி காட்டுறீங்க. அதெல்லாம் சாவடிச்சு ஆயிடுச்சு. ஒன்னொன்னு ப்ரூஃப் காட்டணும்னா உங்க சேனல்ல போட முடியாது. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, அது ஒருத்தருக்கு காப்பி ரைட்ஸ் சொல்லிடுவாங்க. அது காப்பி ரைட்ஸ் போட்டோம்னா செம்ம அசிங்கமாயிடும். சரி, அசிங்கமாவது விடுங்க, மக்கள் எல்லாமே பாத்துருவாங்க. பாக்குறீங்கல்ல, யார் என்ன வந்து டார்கெட் பண்றாலும் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா சொல்லலாம். ஏன்னா இது காலி ஆயிடுச்சு. இந்தாங்க, இது நான் நான் என்னோட இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன், இன்னொருத்தர் இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன். 220 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், 150 ரூபாய்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கோசரம். புரியுதா? இப்போ நான் என்னோட இன்ஸ்டால 250 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறேன். நான் மாத்தி 250 ரூபாய் இதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன். ஓப்பனா சொல்றேன், பாரிஸ்லயும் சரி நிறைய ஹோல்சேல் கடைக்காரங்க இருக்காங்க. மெயினா வந்து ஒரு ஹோல்சேல் கடைக்கார பேரையே சொல்றேன், அவரும் முஸ்லிம்ஸ் தான், பாய் தான். டாப் மேன்ல இந்த ரேட்டுக்கே கொடுக்க முடியாது. எந்த ரேட்டுக்கு?
250 ரூபாய்க்கு. இந்த மாதிரி என்கிட்ட போட்டிக்கு வராங்கல்ல, செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. 10 சைஸ் வரைக்கும் நான் கொடுக்குறேன். எப்படி? 10 சைஸ் வரைக்கும். இது 3வது வாட்டி கொடுத்துருக்கிறேன் நான். 250 ரூபாய்க்கு. ஆமா, இது மாதிரி நான் ரெகுலரா கொடுத்துருப்பேன். இது ஓன் ப்ரொடக்ஷன். என்னது? ஓன் ப்ரொடக்ஷன். இதை கொடுத்துட்டு 200 ரூபாய் ஒரு வாட்டி எல்லாம் கொடுக்க கூடாது. கண்டினியூ 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு கொடுத்துட சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் காட்டுறேன், உடைக்கிறேன். அது 250 ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கேன். திருப்பி நான் ரிட்டர்ன் இறக்குறேன். இறக்கி வேற லெவல்ல கொடுக்குறேன். இன்னும் இதை மட்டும் 200 ரூபாய்க்கு யாருன்னா கொடுத்துட சொல்லுங்க. கில்லி மாதிரி கொடுத்துட சொல்லுங்க. எந்த கொம்பனாலையும் முடியாது. ஏன்னா மேக்கிங் பண்றது, தைக்கிற கூலியே 120 ரூபாய். மேக்கிங் பண்றவன் சும்மா 100 ரூபாய்க்கெல்லாம் வந்து மேக்கிங் பண்ணிட மாட்டான். கரெக்டா? பண்ணி காமிச்சுட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சும்மா நானும் வந்து இது நானும் அதுன்ட்டு வந்துட முடியாது. புரியுதுங்களா? இந்தாங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம கிட்ட எல்லாமே இப்போதைக்கு ட்ரெண்டு இதுதான் ஜி. எது ட்ரெண்டோ அதுதான் ஜி. அதாவது ஷர்ட் பேக்கிங்ல வந்து பண்ணிட்டோம் இப்போ இந்த வாட்டி. நம்ம தான் எதுக்கு ஒரு கவரு, தனி கவரு, என்ன சொல்றீங்க? அதுவும் காசு தானே. ஒரே கவர்ல போட்டுலாம். எப்படி இருக்கு? ஹேங்கிங்களோட மாட்டிக்கலாம். பின்னாடி ஒரு ஸ்டைல். இந்தாங்க, எப்படி இருக்கு? டிசைனா? அது டிசைன் தான். அது நல்லா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. எவ்வளவு இது? இது எல்லாமே பக்காவா இருக்கும். மெமரி குஷன். மெமரி குஷன் 450 ரூபாய். கால் வலியே வராது. வந்து போட்டு பார்த்து எடுத்துட்டு போ. பார்கிங்கே பண்ணாத. இங்க பொறுத்த வரைக்கும் இந்த 5 ரூபாய் கம்மி, 20 ரூபாய் கம்மி பண்ணுங்க, 30 ரூபாய் கம்மி பண்ணுங்களா வேண்டவே வேண்டாம். புரியுதுங்களா? 10 சைஸ் வரைக்கும் தான் இருக்கு. ஆமா, 10 அது வாங்கிதானே ஜி. வியாபாரம் தெரியாதவங்க வந்துட்டு இதுவும் அதுதான் இருக்கிற சைஸ்லயே மெயின் சைஸ். அது போயிடுச்சுன்னு நினைச்சிங்களா, 9 போயிடுச்சுன்னு நினைச்சிங்களா, 9ஆம் நம்பர் போடுறவன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? காலு கடிக்குதுன்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க? 10 கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா 9 கம்முன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களோட சைஸ் கரெக்டா அதுதான் இருக்கும். என்ன கொஞ்சம் காலுக்கு இது இருக்கும்போது அது வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி 10 கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கடிக்குது வேற என்ன, இல்லவே இல்லை என்னிடுவேன். இல்ல உங்க சைஸ் 11 சொல்லிட்டு போயிடுவேன். அடுத்த பொருளுக்கு நான் அவர் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? இல்ல சொல்லு ஜி, என்னோட ஆதங்கத்துல தான் ஜி நான் பிசினஸ் பண்ணுவேன். கரெக்டா? நான் இறங்கி போகணும்னு அவசியமே இல்லை. இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எல்லாமே உங்க சேனலுக்கு தான். பீஸ் எப்படி இருக்கு? பக்காவா? இன்னும் எவ்வளோ காட்டணும்? ஒரு டிசைனும் ஒரு மாதிரி இன்னும் வேற செஞ்சு இதெல்லாமே வந்து நம்மளோட ஓன் டிசைன்ல இன்னும் காப்பி எல்லாமே வரும் ஜி. ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சில டிசைனுங்க பர்டிகுலர் மோனோபள்ளி மாதிரி என்கிட்ட இருந்தா என்கிட்ட மட்டும் தான் இருக்கும். எப்படி இருக்கு? எல்லாமே இது 450, அது 400, இன்னொன்னும் 450. எல்லாமே சோல். இது லேட்டஸ்ட். எல்லாமே ஃபர்ஸ்ட் சோல். பேப்பரும் இருக்கா உள்ள, மடிச்சிருக்கேன். சாஃப்ட்னஸ் இருக்கா பாத்தீங்களா? எப்படி இருக்கு? குவாலிட்டி வைஸா இருக்கும். அடுத்தது இது எப்படி இருக்கு? பங்கமா இருக்கா? தெரியுதா பிரைட்னஸ்? நல்லா இருக்கா? எல்லாம் 450 தான். அதுக்கு மேல வேண்டாம். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? மம்மி சிம்பல். மம்மி 2000 எல்லாம் மம்மி செம்ம ஹிட் தெரியும்ல. அந்த மாதிரி மம்மி சிம்பல் அவர். எப்படி இருக்கு? இது வந்து பிராண்ட் ஐட்டம். இதுலயே ஒயிட். இப்ப இறங்கின கலெக்ஷனுங்க எல்லாமே ரீசனா இறங்கின கலெக்ஷன்ஸ் தான். எனக்கு வந்து யாரு ஃபிளேவரோ அவங்களுக்கு தான் ஜி போடுறேன். இங்கேயும் போயிட்டு அங்க கோல் மூட்டுறது, அங்கத்து இங்க கோல் மூட்டுறது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அதெல்லாம் தேவையா? பாக்குறவங்களுக்கு புரியும். இப்போ நீங்க இங்க எடுக்கிறீங்க, என்ன தவிர வேற யாருக்கு எடுத்தாலும் டீசெண்டா பண்ணிடுறீங்க. தேவையில்லாம
இது இல்ல. அது வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கலங்க. ம். புரியுதுங்களா? ம். நம்ம வந்து இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட பொருள் தரமா இருக்கு, மக்களுக்கு தெரியுதா, அவ்வளவுதான். நீங்க என்ன ஒன்றும் சும்மா பண்ணல. ஆமா. நீங்க காசு கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன்னா இல்லையா? எதெல்லாம் குறை வைக்கிறேன்னா? இல்ல. இல்ல இல்ல. ம். அது நீங்க வச்சா சொல்லணும் எனக்கு. ம். நீங்க கேட்குற காசு நான் கொடுக்குறேன். நமக்கு வீடியோ நல்லா போகுது, ம். பேமெண்ட்டும் வருது, அவ்வளவுதான். வருது இல்ல? வருது. பேமெண்ட் நான் வீடியோ போட்டுட்டு வியாபாரம் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் தராம இருந்திருக்கேனா? நடுவில் ஒரு வாட்டி நீங்க ஏதோ ஒரு சேனல்ல நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கல, ஒருத்தவங்க வந்து பண்ணாங்க காசு கொடுக்கல அப்படின்ட்டு. கரெக்டா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இருக்காங்களா? இருக்கானுங்க. ஆனா நான் உங்களை ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் உங்க சேனலுக்கு நான் ஆடு கொடுக்கல. கரெக்டா? ஆமா. பார்த்துருக்கிறேன். இது எப்படி இருக்கு? இந்தாங்க, வேற லெவல் கலர். இதெல்லாம் ஆஷ் கலர். இன்னும் வந்து என்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் வெளியே இருக்காது ஜி. அதுதான் ஜி பிசினஸ். கரெக்டா இல்லையா? நான் கொடுக்குற பொருள் வந்து தரமா இருக்கணும். அது வந்து கிரியேட் பண்ணி எடுக்கிறேன், செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். ஆனா என்கிட்ட இருக்கிற பொருள் ஒருத்தன் கிட்ட மட்டும் இருக்கும். அவன் வந்து சாதாரண ஆள் இல்ல, வேற லெவலு. இல்ல ஜி, ஓப்பனா சொல்றேன். அந்த பாருங்க, நான் அவர் முன்னாடி வந்து ஒன்றும் இல்லை, ஓப்பனா சொல்றேன். ஆனா ஓரளவுக்கு அவங்க வந்து சம்பாரிச்சிருக்காங்க. அவங்களோட ரேஞ்ச் அந்த வேற, பட் அவங்களும் அது பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் எனக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். மற்றபடிக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க கிட்ட எல்லாம் மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. புரியுதா? தேடினாலும் கிடைக்காது. கிடைச்சா கூட ரேட் அதிகமாக தான் கிடைக்கும். எப்படி இருக்கு இது? எப்படி இருக்கு? இதெல்லாம் நார்மல் ரேட்டு தான். இதெல்லாம் ரேட்டு சொல்லணுன்ட்டு இல்லை. இது வந்து ஸ்டாண்டர்டு 365 நாளும். இந்த டிசைன்லாம் ஒரு டிசைன் பண்ணோன்னா எத்தனை நாள் ஓடுன்றீங்க? சும்மா 4 நாள் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இங்க ரெடி ஆகுறது, இதெல்லாம் வருஷ கணக்குல ஓடும். எப்படி இருக்கு? இந்தாங்க இங்க அப்படியே இது பாருங்க. இது எப்படி இருக்கு லுக்கு? ஓகேவா? வேற லெவல்ல இருக்கு. இந்தாங்க, இது எப்படி இருக்கு? ஸ்னீக்கர்ஸ். இந்தாங்க அதே மாதிரி அதுல கிரீன். இந்தாங்க, என்ன ஒன்று டிஸ்பிளே இன்னும் நிறைய பண்ணுவேன், பார்த்துக்கலாம். இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வேற லெவலா? இது ரேட்டு சொல்லணும்ட்டு இல்லை ஜி, மக்களுக்கு தெரியும் ஜி. 550 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். அவ்வளவுதான். அது பை 1 கெட் 1 போட்டேன். சரி, ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டேன். வாய்ஸ் இல்லை ஜி. என் போன்ல பிடிச்ச, உங்ககிட்ட மைக் இருக்கு, என்கிட்ட மைக் இல்லை. வேணா அது ஜஸ்ட் அது லாஸ்டா நீங்க போட்டுருங்க. உங்களுக்கு போட்டோஸ் அனுப்பிச்சிருக்கேன்ல, அந்த போட்டோஸ் எடுத்து துண்டா காமிச்சிடுங்க. சரியா? இம்போர்ட்ல கொடுத்தானா இம்போர்ட்ல கம்பல்சரி பண்ணுவேன், சூப்பரா பண்ணுவேன். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த 200 250 என்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் போயிட்டு இருக்கு. அதுவும் கேளுங்க, நான் தரேன். இப்போ ஓகி வந்து 5 கலர் காமிச்சிருக்கிறேன். சென்னையில சவாலு, சென்னைக்கே சவாலு. 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் இல்லை. அடிச்சா ஜோலோவா தான் அடிக்கணும். நான்லாம் விளையாடினேன்னா ஹெவி ரேட்ல விளையாடுவேன். இந்த 5 பைசா 10 பைசா விளையாட்டுக்கு எப்பவுமே நான் விளையாடவே மாட்டேன் ஜி. நான்லாம் விளையாடினேன்னா ஒன்று பிளைண்டா ஆடணும், இல்லைன்னா பெரிய அமௌண்ட்ல ஆடணும். ஒன்று 50 100 ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா தான் 200 300 500. 5 ரூபாய் 10 ரூபாய்லாம் சின்ன பசங்க விளையாட்டுங்க. அந்த பசங்கெல்லாம் கோலி விளையாடுறது தெருவுல. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா அந்த பசங்க கூட நான் போய் மோத முடியுமா சொல்லுங்க? நம்மளுக்குன்ட்டு ஒரு லெவல் இருக்குல்ல. போங்க, 350 ரூபாய்க்கு தரேன். 350 ரூபாய். 350. அவ்வளவுதான். கொடுத்துக்க சொல்ல முடிஞ்சா, நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா 250 ரூபாய்க்கு கொடுத்துட சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் கொடுக்குறேன். அப்படி இல்லையா, என் பேச்சு வலிக்க கூடாது. வலிச்சாங்கன்னு நினைச்சீங்களேன், சரி அவ்வளவு எதுக்கு, எவ்வளவு பேர் அவர் எல்லா இடத்துக்கும் போறாங்கல்ல, அங்க போய் எடுத்துட சொல்லுங்க. ஹோல்சேலுக்கு ஒருத்தனாச்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஃபபியா யாருன்னு காட்டுறேன். ஓகேவா? ஆனா ஒரே ஒரு கடைக்கு எடுப்பாங்க, அதெல்லாம் கணக்கு இல்ல. ஓகேவா? ஆனா ஒன்னும் சொல்லிடுறேன், வீடியோஸ் எடுத்து காமிச்சிங்கன்னு நினைச்சீங்களா, எந்தெந்த பொருளை நீங்க காமிச்சிட்டு ரேட்டை சொல்றீங்களோ உடைப்பேன். உடைப்பேன், அதை உடைப்பேன், அதை கன்ஃபார்மா சொல்றேன். ஆனா அதுக்கப்புறமா பாக்குற மக்கள், நான் ஒரு வாட்டி கொடுத்தேன்ல, அடுத்த வாட்டி எல்லா இடத்துலயும் அதுதான் ரேட் இருக்கணும். அப்படி இல்லையா வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஃபபியா கிட்ட கேளுங்க, ஃபபியா தரேன். அதுதான், அவ்வளவுதான். இதெல்லாம் இம்போர்ட்டோட காப்பி ஜி. இதெல்லாம் இது கிரேஸ் இருக்கிற வரைக்கும் தான் ஓடும். கிரேஸ் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு வருஷம் கூட தாங்காது, ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கிரேஸ் இருக்கிற வரைக்கும் தான். இம்போர்ட்டட் காப்பீஸ் ஒன்னு லான்ச் ஆகுது தெரியுமா, அதெல்லாம் கிரேஸ் இருக்கிற வரைக்கும் தான் ஓடும்.
ஏர்னு சுத்தினாங்க. ஏர் போயிடுச்சு. இன்னொன்னு வந்து 250 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன், 200 ரூபாய்க்கும் கொடுத்தேன். 6-7 மாசம் கழிச்சு பேக்ல வந்து திருப்பி அதே 250 ரூபாய், டே அது சாவடிச்சுட்டேன்ட்டு நான் சொல்லிட்டேன் 200 ரூபாய் காமிச்சு. புரியுதா? அதுக்கப்புறமா 250 ரூபாய் காட்டுறாங்க. லாட் ஐட்டம் எல்லாம் பாக்ஸோட கொடுத்துருக்கிறேன், பாக்ஸோட காமிச்சிருக்கிறேன். ஓகேவா? லாட் ஐட்டம் மோதணும்னு நினைச்சிங்களா, வேற மாதிரி மோதுவேன். ஒன்றும் வேணாம், என்கிட்ட இருந்து எடுத்துன்னு போய் விற்கிறவர்கிட்ட நான் சொல்லி அனுப்புறேன், அங்க போய் வாங்கிக்கிங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஆனா இதுக்கு மேலேயும் மோதணும்னா 250 ரூபாய்க்கு தரணும். ஒரு வாட்டி இல்ல, நானும் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். ஒன்ஸ் மோதிட்டே இருக்கணும். எவனையும் சம்பாதிக்க விட மாட்டேன். எல்லாரும் சம்பாதிக்க தானே கடை வச்சிருக்காங்க. அது என்ன ஆஃபர், நான் கொடுக்குறேன், அவன் கொடுக்கல, அவன் இவ்வளோக்கு விற்கிறான், இவன் இவ்வளோக்கு விற்கிறான், வித்துட்டு போயேன் எவ்வளோக்கு வேணாலும். ஓகேவா? நான் இவ்வளோக்கு தரேன், நான் அவ்வளோக்கு தரேன்ட்டு இல்லை, சம்பாதிக்க விட மாட்டேன். ரேட்டை உடைப்போம். முடிஞ்சா ஹோல்சேலுக்கு கொடுக்க சொல்லுங்க. இதுலயே காமிச்சிருக்கேன், ஓப்பனா சொல்றேன். 4-5 பேரும் சொல்லுவோம். இன்னும் இது வந்து பாரிஸ்ல வந்து டாப் மேன் எவ்வளோக்கு வித்தாரு தெரியும். ஒன்னு காமிச்சு வீடியோ போட்டாங்கன்னு நினைச்சிங்களா, ஒரு ரிட்டர்னும் ஒன்னு மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன். கொடுக்குறீங்கன்னா 4 இடத்துல மூனப்பள்ளி மாதிரி கொடுங்க. ரேட்டு உடைக்க கூடாது. ரேட்டு உடைச்சிங்க, காமிச்சிங்க, தேவையில்லாம என்ன நோண்டிங்கன்னா நாஸ்தி பண்ணிடுவேன். நான் இந்த ரூட்டே எனக்கு வேண்டாம், நான் வேற லைன் பார்த்து போயிட்டே இருப்பேன். உடைச்சி நாஸ்தி பண்ணிடுவேன். சம்பாதிக்கவே கூடாது. ஓகில காமிச்சிருக்கிற 350 ரூபாய் ஒன்லி D17க்கு மட்டும். சென்னையில அதாவது சொன்னல, எவனுக்கு மஞ்சா சோறு இருந்தா 250 ரூபாய் கொடுத்துட சொல்லுங்க. இன்னும் ஒண்ணு கௌரவத்துக்கு காசு வாங்கி கொடுத்துருவான். உண்மையா சொல்றேன், என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு லாபம் இதுல. புரியுதா? 5 ரூபாய் கிடைச்சாலும் லாபம், 1 ரூபாய் கிடைச்சாலும் லாபம், 10 ரூபாய். ஏன் நான் வளர்ந்த காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு ஹலாலான முறையில பிசினஸ் பண்றேன். ஏன்னா என் குரு எப்படி சொன்னாங்களோ அதுக்கேத்த மாதிரி பண்றேன். நான் அடுத்தவனை காட்டல. என் கடையில பொருள் இல்லையா, அடுத்தவன் கடையில வாங்குறியா, அவன் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா விட்டான், அதை பத்தி எனக்கு பாதர் பண்ணவே மாட்டேன். நான் இல்லைன்னா தான் அங்க போய் வாங்கிட்டு போயிடுவேன் அவசரத்துக்கு. அதுதான் ரீசன். புரியுதா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பனுக்கு அப்பன், காட்ஃபாதருக்கு காட்ஃபாதர். எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு காட்ஃபாதர் யாரான்னா எங்க தலை இருக்கிறாங்க தெரியுமா? நாங்க தலைக்கு மேலானவர் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன். புரியுதுங்களா? ஏன்னா வேர்ல்டு கின்னஸ் புக்லயே நம்பர் 1 அவரு பிசினஸ்ல. அவரெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஒண்ணு பிசினஸ் பண்றீங்கன்னா தெளிவா பண்ணுங்க. ஒருத்தனை மூட்டி விட்டுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு தனக்கு தானே வரணும் போது அது அசிங்கம். ஒரு யூடியூபரா இருக்கிறேன், எல்லா யூடியூபர்ஸும் நீங்களே சம்பாரிச்சணும்னா எப்படி? போற இடத்துல ஆனா நிறைய பேர் வான் பண்ணிருக்காங்க ஜி, தப்பு இல்ல அது. அங்க போய் இங்க போய் மூட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றீங்க? அப்படி இதெல்லாம் இப்பதானே ஜி தெரியுது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. எனக்குன்ட்டு ஒரு ரேஞ்ச் வரும்போது நான் ஒன்றும் சும்மா பண்ணல. கரெக்டா இல்லையா? ஆனா தேவையில்லாம ஒம்புக்கு நான் யார் ஒம்புக்கும் போல. உங்க பொருள் உங்க காசு நீங்க வித்துட்டு போங்க. நான் என்னோட ஸ்டைல்ல நான் வித்துட்டு போறேன். என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கு, நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஸோ தேவையில்லாம ஒம்புக்கு எடுத்தீங்கன்னு நினைச்சிங்களா, காட்டுற ஒரு பொருளும் காலி பண்ணுவேன். காட்டுற ஒரு பொருளும் அடிப்பேன். நான் தான் சொல்றேன்ல, அண்ணா அடிப்பேன். கொஞ்சம் பொறுமையானா ஓன் மேனுஃபேக்சரிங் என்ன ஒன்று எனக்கு கரெக்டான ஆள் இங்கே அமைஞ்சிட்டாங்கன்னு நினச்சிங்களேன், நான் இங்கே இருக்கவே மாட்டேன். நான் எங்கே இருக்கணுமோ இருந்து எல்லா இதுலேயும் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பர்டிகுலராக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம இப்போ சென்னையிலேயே நான் பண்ணுறேன்னு நினச்சிங்களேன், இப்போ கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் ஃபோன் வருது, சார் உங்கள் பிரான்ச் கோயம்புத்தூரில் இருக்கான்ட்டு. ஸோ நம்ம கோயம்புத்தூர் போனோம்னா அதுக்கேற்ற கெப்பாசிட்டி வேணும். கரெக்டாக இல்லையா? மோத முடியும், என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. மேன் பவர் வேணும், மணி பவர் வேணும். புரியுதுங்களா? எனக்கு உண்டான மணி பவர் இதுவே போதும். அல்ஹம்துலில்லாஹ். அதிகமாக ஆசை பண்ணணுன்ட்டு இல்லை. அடுத்த வந்து நான் பிடுங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு கொடுக்கறது கை நீட்டுற மேலேருந்து கொடுக்குறான், வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். அடுத்தவனை நான் பிளைம் பண்ணி நான் வளரல. இதுதான் என்னோட பாலிசி. புரியுதா? சின்ன கல்ல எழுது எல்லாமே பீத்து வச்சிக்க மாட்டேன். பண்றீங்களா? எனக்கு கொடுக்க வேண்டியது எந்த கொம்பனாலையும் பிடுங்க முடியாது ஜி. கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? அதுதான் உண்மை. ஓகே ஜி. 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ்